ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சூப்பர் டேஸ்டியான வெஜிடேரியன் வெர்ஷன் எக் பொரியல். எக்கே சாப்பிடாதவங்களுக்கு எக் இல்லாம சோயா சங்க்ஸ் அண்ட் பன்னீரை வச்சு எக் டேஸ்ட்லயே ஒரு எக் பொரியல் எப்படி பண்ணலான்னு என்னோட ஸ்டைல்ல பார்க்கலாமா? இதுக்கு நான் ஒரு பாத்திரத்துல தண்ணி பாயில் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு ஒரு 3/4 கப் அளவு பெரிய சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது நல்லா ஒரு கொதி வரப்போ கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டுடுங்க. ஒரு 10 நிமிஷம் அந்த சுடு தண்ணியிலேயே இருக்கட்டும். இருந்ததுக்கு அப்புறம் நீங்க அத தண்ணிய வடிச்சுட்டு நல்லா கோல்ட் வாட்டர்ல ரின்ஸ் பண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கங்க. தண்ணி இல்லாம நல்லா புழிஞ்சு எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இது மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பல்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டா அரைக்காம பல்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. இப்ப பல்ஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம இது போய் மாதிரி எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் இதை பல்ஸ் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு கேஸ்டன் கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமா தாளிப்பு குடுத்துக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு இது 2மே போட்டு கொஞ்சம் அது நல்லா பொரிஞ்சு வந்ததும், கருவேப்பிலை, அப்புறம் பூண்டு தட்டி வச்சிருக்கேன். ஒரு 4, 5 பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கங்க. பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய் ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க. வதக்கி விட்டுட்டு ஆனியன் பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம பல்ஸ் பண்ணி வச்ச சோயா சங்க்ஸை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். நிறைய சேர்த்த வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அடுத்து பன்னீர் சேர்த்துருப்போம். உப்பு சேர்த்தணும். ஸோ கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் சிம்ல வச்சீங்கன்னா அதுல இருக்கிற வாட்டர் கண்டென்ட் எல்லாம் நல்லா எவாபரேட் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி உதிரி உதிரியா வரும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஹோம்மேட் பன்னீர் நல்லா கிரம்பிள் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நம்ம பெப்பர் அண்ட் சீரகத்தூள் வச்சிருக்கேன். இதே நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர் சீரகத்தூள் பிளஸ் மட்டன் மசாலா பவுடர் வீட்டில் அரைச்ச ஒரு மட்டன் மசாலா பவுடர் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது வேணும்னா சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் வேற ஏதாவது கறி மசாலா தூள் வச்சிருந்தீங்கன்னா அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான வெஜிடேரியன் எக் பொரியல் ரெடி ஆகிடும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.